ஃபர்ஸ்ட் இந்த ரெசிபி பண்ணுறதுக்கு ஆப்பிளை நல்லா வாஷ் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். நான் இன்னைக்கு 2 பேர் குடிக்கிற அளவுக்கு செய்ய போகிறேன். அதனால ஒரு ஆப்பிளோட தோலை மட்டும் நல்லா சீவிட்டு இதை கட் பண்ணி உள்ளே இருக்கிற சீடெல்லாம் ரிமூவ் பண்ணிட்டு எடுத்துக்கலாம். ஒரு ஆப்பிள் இருந்தாவே தாராளமாக 2 பேர் குடிக்கலாம். இது போல் தோலெல்லாம் சீவியாச்சு. இதை கட் பண்ணிட்டு உள்ளே இருக்கிற சீடு அந்த கம்பெல்லாம் நல்லா க்ளீன் பண்ணிட்டு எடுத்துக்கலாம். இது தோலோட கூட செய்யலாம். ஆனால் தோலோடு செய்யறதை விட இது மாதிரி ரிமூவ் பண்ணிட்டு செய்யும்போது குடிக்கிறதுக்கு ரொம்ப நல்லா ஃபைனாக இருக்கும். இல்லை தோலோட வேணும்னாலும் நீங்கள் தோலோட கட் பண்ணி சேர்த்துக்கலாம். இந்த மாதிரி சீவினதுக்கு அப்புறம் இது சின்ன சின்ன துண்டை அது மாதிரி கட் பண்ணி மிக்ஸி ஜார்ல சேர்த்துக்கலாம். இப்போ அரைக்கிறதுக்கு ரொம்ப ஈஸியா இருக்கும். இது போல கட் பண்ணியாச்சு. இது எல்லாத்தையும் ஒரு மிக்ஸி ஜார்ல சேர்த்துக்கலாம். இப்போ இது கூடவே ஒரு 6 பாதாம ஊற வச்சு தோல் உரிச்சு எடுத்து வச்சிருக்கேன். இது உள்ள சேர்த்துக்கலாம். இது கூடவே ஒரு 7 8 முந்திரியும் அது போல ஊற வச்சு எடுத்து வச்சிருக்கேன். இதையும் உள்ள சேர்த்துக்கலாம். இது கூட நல்ல 1 கப் அளவுக்கு நல்லா காய்ச்சி ஆற வச்சு சில்லுன்னு இருக்கிற பால் சேர்த்துக்கலாம். இப்போ இதுக்கு தேவையான அளவுக்கு இனிப்பு சேர்த்துக்கலாம். நான் நல்லா 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு ஒயிட் சுகர் தான் சேர்த்துக்கிறேன். உங்களுக்கு தேவைப்படுற அளவுக்கு நீங்கள் இனிப்பு சேர்த்துக்கலாம். இல்லை வேண்டாம் அப்படின்னா நீங்கள் தேன் கூட சேர்த்துக்கலாம். இப்போ இது எல்லாத்தையும் சேர்த்துட்டு நல்லா ஃபைனாக அரைச்சி எடுத்துக்கலாம். அவ்வளோதாங்க. இந்த மாதிரி ஃபைனாக அரைச்சாச்சு. எனக்கு இந்த சில்னஸே போதும். இதை நம்ம நல்லா தோல் சீவிட்டனால எதுவும் ஃபில்டர் பண்ண தேவையில்ல. அப்படியே கிளாஸ் ஜாரில் சேர்த்துக்கலாம். உங்களுக்கு தேவைப்பட்டதுன்னா வேணும்னா நீங்கள் ஐஸ் கியூப் சேர்த்துக்கலாம். மேலே கொஞ்சம் கார்னிஷிங்காக நல்லா துருவின நட்ஸை மேலே தூவிக்கலாம். அவ்வளோதாங்க. நம்ம சூப்பரான ஆப்பிள் மில்க் ஷேக் ரெடி ஆயிடுச்சு. ரொம்ப க்ரீமியாக டேஸ்டியாக இருக்கும். நீங்களும் இந்த சம்மருக்கு அடிக்கடி இந்த மாதிரி செஞ்சு குடிச்சு பாருங்க. ரொம்பவுமே நல்லா இருக்கும். குழந்தைங்களுக்கும் அடிக்கடி செஞ்சு கொடுங்க. ரொம்ப ஹெல்த்தியா இருக்கும். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க. உங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஃபேமிலிக்கும் ஷேர் பண்ணுங்க. நம்ம தெய்வாஸ் நலபாகம் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.